அமல உற்பவியாகவும் நித்திய கன்னிகையாகவும் தேவதாயாராகவும் சேசுநாதரோடு இணை ரட்சகையாகவும் இருக்கிற தேவமாதா பாவத்தின் சட்டத்திற்கு உட்பட்டிராததால் அழிவின் சட்டத்திற்கும் உட்படாதவர்களாகவே இருக்கிறார்கள். ஜென்ம பாவத்தின் வழியாக வந்ததுதான் மரணம். மரணம் என்பது ஜென்ம பாவத்தினால் வந்த சாபம், தேவ சாபம். மனிதா, நீ மண்ணாய் இருக்கிறாய், அந்த மண்ணுக்கே திரும்புவாய் என்பதுதான் அந்த சாபம். இது ஜென்ம பாவத்தின் வழியாக மனிதனுக்கு வந்த சாபம். ஆனா மாதா ஜென்ம பாவம் இன்றி உற்பவித்தவர்கள், அதனால இந்த சாபத்துக்கும் மாதாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. மாதா அழியக்கூடியவர்கள் அல்ல. பாவம் இல்லாத இடத்திலே அழிவு இல்லை. ஜென்ம பாவத்தோடு பிறந்தவர்களும் கூட தங்களுடைய சரீரம் அழியாதபடி மறு உலகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்பதற்கு வேதாகமத்திலே சில சான்றுகளை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஏனோக்கு தேவனுக்கு ஏற்க நடந்து பூமியின் மீது காணப்படாதவன் ஆனான், ஏனென்றால் கடவுள் அவனை எடுத்துக்கொண்டார் என்று ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது. மேலும் இதோ நெருப்பு மயமான ஒரு ரதமும் அக்கினியை போன்ற புறவிகளும் திடீரென எலியாசுக்கும் அவர் சீடரான எலிசேயுவுக்கும் நடுவே வந்து அவர்களை பிரித்து விட்டன. அன்றியும் எலியாஸ் சுழல் காற்று மூலமாக வானமண்டலத்தில் ஏறினார் என்று வேதாகம் கூறுகிறது. 4 அரசராகமம், அதாவது அரசராகம் 4ஆம் புத்தகம் 2:11, 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படி இருக்க மாசற்ற தனத்தில் இவர்களை விட எவ்வளவோ உயர்ந்தவர்களா இருக்கிற மாதா, இவர்கள் ஜென்ம பாவத்தோடு பிறந்திருந்தாலும் அந்த பாவத்தினால் அந்த பாவம் கழுவப்பட்டவர்களாக பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்க, ஜென்ம பாவமே இல்லாமல் பிறந்து கர்ம பாவம் இல்லாமல் வாழ்ந்த தம்முடைய தாயாரை ஆண்டவர் ஆத்ம சரீரத்தோடு மோட்சத்திற்கு எடுத்துக்கொண்டார் என்பதை ஏன் இவர்களால் நம்ப முடியவில்லை? இதிலே நீதியற்ற காரியம் என்ன இருக்கிறது? மாதா மெய்யாகவே தனது ஆத்ம சரீரத்தோடு பரலோகத்திற்கு ஆரோபணமானார்கள் என்று கத்தோலிக்க திருச்சபையோடு நீங்களும் சேர்ந்து விசுவசிப்பது உங்கள் கடமையும் நீதியுமாக இருக்கிறது. மாமரி சகல காரியங்களிலும் சேசுநாதருக்கு ஒப்பானவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பிய சர்வேஸ்வரன் அவர்களது திருமகனைப் போலவே அவர்களும் மரிக்க வேண்டும் என்று விரும்பினார் என்று அச்சிஸ்ட மரிய லிகோரியா தமது மரியாயின் மகிமைகள் குளோரிஸ் ஆஃப் மேரி என்ற புத்தகத்திலே கூறுகிறார். பாக்கியவான்களுடைய மரணம் எவ்வளவு மேன்மை பொருந்தியதாக இருக்கும் என்பதற்கான ஒரு உத்தமமான ஒரு மாதிரிகையை நமக்கு மாதாவினுடைய மரணத்தின் வழியாக தருவதற்கு அவர் விரும்புகிறார். ஆகவே எந்த ஒரு மரண அவஸ்தையோ வேதனையோ துன்பமோ இன்றி மாதா இனிமையான முறையிலும் மகிழ்ச்சியோடும் மரணம் அடைய வேண்டும் என அவர் விரும்பினார். மாமரி எப்படி சகல உலக காரியங்களிலும் பற்றற்றவர்களாக வாழ்ந்தார்களோ அப்படியேதான் மரிக்கவும் செய்தார்கள். மனச்சான்றின் மிக பரிபூரண சமாதானத்திலும் நித்திய மகிமையின் பூரண உறுதிப்பாட்டிலும் அவர்கள் மரித்தார்கள். நல்லா தெரியும், தான் நேராக மோட்சத்துக்கு போவது மாதாவுக்கு நன்றாக தெரியும். ஒரு அற்ப பாவம் முதலாக ஜென்ம பாவமும் சரி, அற்பமான பாவமும் சரி, ஒரு பாவம் கூட இல்லாத மாசற்ற மனச்சான்றினுடைய அமெரிக்கையான சமாதானம் நிரம்பி இருக்கிறது மாதாவிடம். அந்த மரணம் எவ்வளவு இனிமையானதாக இருக்கும் என்று யோசிப்பார். 3 வயது முதலே தன்னுடைய இனிய பெற்றோருடைய பாசத்திலிருந்து தன்னை பிரித்துக் கொண்டார்கள் மாதா. இதைவிட பெரிய ஒரு பற்றற்ற நிலை இருக்க முடியாது. 3 வயதில் பெற்றோருடைய உதவியும் அன்பும் அக்கறையும் கவனிப்பும் ஒரு குழந்தைக்கு அதிகமாக தேவைப்படுகிற ஒரு வயது 3 வயது. அந்த வயதிலேயே கடவுளுக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கும்படி தம்முடைய சொந்த தாயையும் தந்தையையும் விட்டு பிரிந்து ஜெருசலேம் தேவாலயத்திற்குள்ளே பிரவேசிக்கிறார்கள் மாதா. அதன் கதவுகளுக்குள்ளே தன்னை அடைத்துக் கொள்ளுகிறார்கள். இதைவிட பெரிய பற்றற்ற ஒரு நிலை இருக்கவே முடியாது. அடுத்ததாக பரலோக புலவர் ஆக்கினி சர்வேஸ்வரனுடைய திருமாதா. ஆனால் அவர்களுக்கு சொந்தமாக எதுவுமே இல்லை. உலக செல்வம் என்பது அவர்களிடம் இல்லை. உலக தரித்திரம் என்கிற பெரிய செல்வம் அவர்களிடம் இருந்தது. சேசுநாதர் அதைத்தான் செல்வம் என்கிறார், தரித்திரத்தை. அந்த செல்வங்களிலிருந்து மாதா விடுபட்டு இருந்தார்கள். அது தருகிற சகல இன்பங்களிலிருந்தும் உல்லாசங்களிலிருந்தும் அவர்கள் விடுபட்டிருந்தார்கள். இவை எல்லாவற்றிலிருந்தும் தன்னை முழுமையாக பிரித்து கொண்டு
எந்த விதமான உலக பற்றுதலும் இன்றி ஜீவித்த நம்முடைய அன்னை கடவுளோடு ஐக்கிய நிலையில இப்படி ஜீவிக்கிறார்கள். இப்படி ஜீவிக்கிற இந்த அன்னை எந்த பற்றின்மையில் விளைகிற பரிபூரணமான சமாதானத்தோடு தேவ ஐக்கியத்திலே மகிழ்ச்சியோடு மரிக்கிறார்கள். பொதுவாக மனிதர்கள் மரிக்கும் போது அவர்களுடைய சகல புண்ணியங்களும் பாவங்களும் அவர்களது மரணப்படுக்கையை சூழ்ந்திருக்கும். வேறு எதுவும் சூழ்ந்திருக்காது. அவர்களுடைய உறவினர்கள், ஒருவேளை அவர்களுடைய பிள்ளைகள், மனைவி, மக்கள் சூழ்ந்திருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர்கள் விலகி விடுவார்கள். அந்த மரணம் அவர்களையும் மரிக்கிறவனையும் பிரித்துவிடும். ஆனால் மரித்த பிறகும் மரித்தவனை தொடர்ந்து செல்லுகிற காரியங்கள் இவைதான். ஒன்று, அவனுடைய பாவங்கள். இரண்டு, அவனுடைய புண்ணியங்கள். மாமரியினுடைய மரணப்படுக்கையையும் எவை சூழ்ந்திருந்தன என்பதை பாருங்கள். மாதாவினுடைய மரணப்படுக்கையை சூழ்ந்திருந்த காரியங்கள் எவை என்று காணுங்கள். சர்வேஸ்வரன் அவர்களது மகா பரிசுத்த ஆத்துமத்திற்கு தந்தருளின பரிபூரண பிரிய தத்தம் அவர்களை சூழ்ந்திருந்தது. அவருடைய சகல புண்ணியங்களும் பரிபூரணமான அளவிலும் பரிபூரணமான வகையிலும் அவர்களை சூழ்ந்திருந்தன. குறிப்பாக மனிதரில் ஒரு சிலர் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய மகா உன்னத தேவ சிநேகம் அவர்களை சூழ்ந்திருந்தது. ஆகவே மரணமும் அவர்களுக்கு மகிழ்ச்சியானதாக இருந்தது. 131 சங்கீதம் 8 வசனம் அது இப்படி சொல்லுகிறது: எழுந்தருளி வாரும் ஆண்டவரே, உமது இளைப்பாற்றியின் ஸ்தலத்திற்கு எழுந்தருளி வாரும். நீர் அர்ச்சித்த உமது மகிமை விளங்கும் உம்முடைய திருப்பேழையும் எழுந்து வருவதாக. சம்மனசுகள் இப்படி ஆவலோடும் ஏக்கத்தோடும் ஆண்டவரை அழைக்கிறதாக தாவீதரசர் கூறுகிறார். சேசுநாதர் இதன்படி பரலோகத்திற்கு ஆரோகணமாகி பிதாவினுடைய வலது பக்கத்திலே சர்வலோக அரசராக வீற்றிருக்கிறார். இப்போது அதே போல குறித்த காலம் வந்தபோது 9 மாதங்கள் அவரை தம்முடைய திரு உதரத்திலே சுமந்ததால் அர்ச்சிக்கப்பட்டு இரட்சணியத்தின் பழிப்பொருளாக அவரை ஈன்றெடுத்து வளர்த்து கல்வாரியின் மீது நம் பாவங்களுக்கு பரிகாரமாக அவரை பிதாவுக்கு ஒப்பு கொடுத்த அவருடைய திருப்பேழையாகிய தேவ மாதாவும் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். இது ஏற்கனவே தாவீதரசருடைய தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. தாவீதரசர் மிக தெளிவாக சொல்லுகிறார்: ஆண்டவரே, நீர் எழுந்தருளி வருகிறீர், அதே போல உம்மை தன்னிடம் தனக்குள்ளே தாங்கியிருந்த திருப்பேழையும் உம்மை போலவே உம்மோடு எழுந்தருளி வருவதாக என்று தெளிவாக சொல்லுகிறார். ஆண்டவரை தாங்கி இருந்த திருப்பேழை எது? இந்த கேள்விக்கு புராட்டஸ்டன்ட்ஸ் கூட ஒத்துக்கொள்வார்கள், அது தேவமாதா. அவரை தாங்கி இருந்த திருப்பேழை வேற எதுவாக இருக்கவே முடியாது. மாதா 9 மாதங்கள் அவரை தன்னுடைய உதரத்திலும் அதன் பின் 33 ஆண்டுகளாக தன்னுடைய இருதயத்திலும் சுமந்திருந்தார்கள். மாதாதான் அந்த திருப்பேழை. இந்த திருப்பேழையை பத்தி காட்சியாகமத்திலே 11வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரியாக மாதா அந்த பரலோகத்திலே ஒரு காட்சி காணப்பட்டது. ஸ்திரீ ஒருத்தி நின்று கொண்டிருந்தாள் என்கிற அந்த பகுதிக்கு முன்பாக மாதாவினுடைய அந்த காட்சி பெட்டகமாக காண்பிக்கப்படுகிறது. காட்சியாகமத்திலே 11வது அதிகாரத்தில் அதனுடைய இறுதி பகுதியில் அதை எடுத்து வாசித்து பாருங்க. பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற ஒரு அருமையான காரியத்தை, மாதாவோடு இந்த பேழையை இணைத்து காட்டுகிற ஒரு அற்புதமான காரியத்தை இங்கே நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 2 அரசராகமம் 6 அதிகாரம் 11 வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தருடைய பெட்டகம் ஒபேத் ஏதோம் வீட்டில் 3 மாதம் தங்கியிருக்கையில் கர்த்தர் ஒபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் எல்லோரையும் ஆசீர்வதித்தார் என்று பழைய ஏற்பாட்டிலே 2 அரசராகமம் 6வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கேட்டையனாகிய ஒபேத் ஏதோம் என்பவனுடைய வீட்டிற்கு அதை அனுப்பிவிடுகிறார். இவனுக்கும் தாவீதரசருக்கும் என்ன உறவு என்று நமக்கு தெரியாது. ஆனால் தாவீதரசர் இந்த மனிதனுடைய வீட்டிற்கு இந்த பேழையை அனுப்பினதாக பழைய ஏற்பாடு சொல்லுகிறது. இந்த இடத்துலதான் வேதாகமம் இப்படி தெளிவாக சொல்லுகிறது: கர்த்தருடைய பெட்டகம் இந்த மனிதனுடைய வீட்டிலே 3 மாதம் தங்கியிருந்த போது 3 மாதம் தங்கியிருந்த போது கர்த்தர் ஒபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் எல்லோரையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லுகிறது.
இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். தேவ மாதா தன்னுடைய உறவினரான எலிசபெத்து கருத்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு 6ஆம் மாதம் என்பதை சம்மனசானவர் வழியாக அறிந்து கொண்டு அவளை பார்க்க விரைந்து செல்லுகிறார்கள். லூக்கா சொல்லுகிறார், 3 மாதம் அங்கே அவளோடு தங்கி இருந்த பிறகு மாதா தன் வீடு திரும்பினார்கள். இந்த 3 மாதங்களிலே அந்த சக்கரியாசினுடைய குடும்பம் தேவ ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, எப்பேற்பட்ட பெரிய பெரிய தேவ ஆசீர்வாதங்களை தேவ மாதா என்கிற இந்த திருப்பேழை சர்வேஸ்வரனை தன்னுடைய உதரத்திலே தாங்கி ஒரு மனிதனாக இந்த உலகத்திற்கு அளித்த இந்த மாபெரும் திருப்பேழை அந்த உண்மையான அதனுடைய முன் அடையாளமாக இருந்த பழைய ஏற்பாட்டு பேழை போல 3 மாதங்கள் சக்கரியாசனுடைய வீட்டிலே தங்கி இருந்து அந்த வீட்டிற்கு தேவையான எல்லா விதமான தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுத்தது. எவ்வளவு அற்புதமான ஒரு ஒப்புமை இதுல இருக்கிறது என்று பாருங்கள். அங்கே அந்த வீட்டிலே தங்கி இருந்த அந்த 3 மாதமும் ஒபேத்ஏதோமும் அவனுடைய வீட்டார் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இங்கேயும் அதே காரியம் நடக்கிறது. சக்கரியாசும் அவருடைய வீட்டாரும் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக மாதாதான் அந்த பெட்டகம். மாதாவினுடைய பரலோக ஆரோபணம் இந்த வார்த்தைகளிலே 131 சங்கீதம் 8வது வசனத்திலே தெளிவாக ஒரு தீர்க்க தரிசனமாக மாதாவின் தந்தையாகிய தாவீதால் சுட்டிக்காட்டப்படுகிறது. சேசநாதர் தாவீதின் குமாரன் என்றால் மாதா தாவீதினுடைய குமாரத்தி. தன்னுடைய ஞான குமாரத்தியினுடைய பரலோக ஆரோபணத்தை பற்றி தாவீதரசர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அழகான வார்த்தைகள். ஆகவே மாதா பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாயிருக்கிறது. உடன்படிக்கை பேழை நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், மிகுந்த ஆரவார சிறப்போடு தாவீது நகரத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. 2ஆம் அரசராகமம் 6வது அதிகாரம் 15வது வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். ஒரு சாதாரண பேழை, அதற்குள்ளே சில முக்கியமான பொருட்கள் 3 பொருட்கள் இருந்தன. ஆரோனுடைய கோல், அந்த மன்னா எனப்படுகிற உணவு போன்ற அந்த 10 கற்பனை பலகைகள் என்ற ஒரு சில முக்கியமான பொருட்கள் தான் இருந்தன அந்த உடன்படிக்கை பேழையிலே. ஆனாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் அதை நிரப்பி இருந்தது. ஆனாலும் அது ஒரு பேழை, மரத்தால் செய்யப்பட்ட பேழையாக மட்டுமே இருந்தது. அந்த பேழை தாவீதின் நகராகிய பெத்லெஹேமுக்குள்ள நுழையும் போது மிகுந்த ஆரவாரம் அங்கே காணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே உயிருள்ள சர்வேஸ்வரனுடைய திருப்பேழையான திருமாதா பரலோகத்திற்கு ஆரோகணமாகி கடவுளுடைய திருநகரமாகிய மோட்சத்திற்குள்ளே நுழைகிறார்கள். எந்த மனிதனால் கற்பனை செய்ய முடியும் மோட்சத்தில் இருந்த ஆரவார சிறப்பு அன்றைய நாளில் எப்படி இருந்திருக்கும் என்று? எந்த மனிதனாலும் இதை கற்பனை செய்து பார்க்க முடியாது. இதை பற்றி நான் விளக்கி சொல்ல விரும்பவே இல்லை. ஏனென்றால் நான் அல்ல, எந்த ஒரு மனிதனாலும் எப்பேற்பட்ட ஞானியாலும் இந்த ஒரு காரியத்தை விளக்கி சொல்ல முடியாது. பரலோகத்திலே மாதாவினுடைய பிரசன்னம் ஏற்படுத்தி இருக்கிற மகிழ்ச்சியை எந்த மனிதனால் விளக்கி சொல்ல முடியும்? நம்ம ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம், எலியாஸ் ஒரு நெருப்பு ரதத்தின் மூலமாக மறு உலகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று. வேத விளக்க உரையாளர்கள் இந்த நெருப்பு ரதம் என்பது வேறு எதுவும் அல்ல, சம்மனசுகளுடைய ஒரு அணிதான், சம்மனசுகளுடைய ஒரு கூட்டம் தான். அதுதான் நெருப்பு ரதமாக காட்சியளித்து அவரை சுமந்து கொண்டு மறு உலகிற்கு. ஏன் மறு உலகிற்கு என்று சொல்லுகிறேன் என்றால், மோட்சம் அப்போது திறக்கப்படவில்லை. எலியாஸ் மோட்சத்திற்கு போயிருக்க முடியாது. சேசுநாதர் சுவாமிதான் தம்முடைய மரணத்திற்கு பிறகு மோட்சத்தை திறந்து வைத்தார் என்பதால் எலியாஸ் மோட்சத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. ஆனால் மறு உலகத்திலே ஏதோ ஒரு இடத்திற்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார், ஒரு மகிமையான இடத்திற்கு. அதனாலதான் மறு உலகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் என்று நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். ஆனால் மாதாவை மோட்சத்திற்கு அழைத்து செல்வதற்கு சம்மனசுகளுடைய ஒரு படையணி போதுமானதாக இல்லை. ஆகவே பரலோக அரசரை தமது பரலோக சேனைகள் சபை, பரலோக சபை முழுவதையும் அழைத்து கொண்டு பூமிக்கு இறங்கி வந்து தேவ அன்னையை பரலோகத்திற்கு அழைத்து கொண்டு போகிறார். அதன் பின்
தம்முடைய திருமகனுடைய தோளிலே சாய்ந்தவர்களாக. உன்னத சங்கீதம் இப்படிதான் சொல்லுகிறார். தன் ஆண்டவரின் மேல், தன்னுடைய திருக்குமாரனின் மேல் சாய்ந்து கொண்டு மோட்சத்திற்குள்ளே எழுந்தருளி வருகிற இவள் யார் என்று சம்மனசுக்கள் ஆச்சரியத்தோடும் மகிழ்ச்சியோடும் பாடுவதாக உன்னத சங்கீதம் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் கூறுவது போல, அதாவது அப்போஸ்தலரான சிஸ்டர் சின்னப்பர் ஒரு இடத்துல மோட்சத்தை பத்தி சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார். சர்வேஸ்வரனை நேசிப்பவர்களுக்காக அவர் ஆயத்தம் செய்திருக்கிற பேரின்பங்களை, பாக்கியங்களை கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, மனித இருதயத்திற்கு அவை எட்டினதும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். ஆக வெறுமனே தங்களுடைய செயல்களை கொண்டு சர்வேஸ்வரனை நேசிப்பவர்களுக்கு அவர் ஆயத்தம் செய்திருக்கிற இந்த அளவற்ற மகிமையை மனித மனத்தால் புரிந்து கொள்ள முடியாது என்றால், அவரை தன் கருவிலே தாங்கி இந்த உலகத்திற்கு ஒரு மனிதனாக பெற்றெடுத்தவர்கள் ஆதாமை போல இவர் என் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பின் எலும்புமாய் இருக்கிறார் என்று கிறிஸ்துநாதரை பற்றி சொல்ல முழு தகுதியுள்ளவர்களுமாகிய மாமரியினுடைய உன்னதமான மகிமையில் ஒரு துளியை கூட எந்த மனிதனால் புரிந்து கொள்ள முடியும் என்று சிஸ்டர் பெர்னார்ட் கேட்கிறார். ஒரே வார்த்தையில் சொல்வதானால், மாமரி கிறிஸ்துநாதருடைய வலது பக்கத்திலே மகிமையோடு பரலோக பூலோக ராக்கினியாக வீற்றிருக்கிறார்கள். சமத்திருத்துவ குடும்பத்தோடு மாதாவுக்குள்ள விசேஷ உறவு. பிதாவாய் சர்வேஸ்வரனுடைய குமாரத்தி, சுதனாய் சர்வேஸ்வரனுடைய தாயார், இஸ்பிரித்து சாந்துவாய் சர்வேஸ்வரனுக்கு மிகவும் பிரியமுள்ள பத்தினி. இப்பேற்பட்ட அந்த விசேஷ உறவு வேற எந்த ஒரு மனித சிருஷ்டியும் தமத்திருத்துவ சர்வேஸ்வரனோடு கொண்டிருக்க முடியாத உத்தமமான மிக உயர்வான இந்த விசேஷ உறவு. இது ஒரு காரணம். தமது மாசற்ற பரிசுத்த ஜீவியம் ஒரு காரணம். சேசுநாதருடைய இரட்சணிய அலுவலிலே அவருக்கு அடுத்ததாக முதன்மையான பங்கு வகித்து பேறு பலன்களை சம்பாதித்தது இன்னொரு காரணம். இப்படி 3 காரணங்களுக்காக தேவ மாதா இந்த தமத்திருத்துவ சர்வேஸ்வரனுடைய சகல காரியங்களின் மீதும் முழு அதிகாரம் உள்ளவர்களாக இருப்பது முற்றிலும் நீதிக்குரிய காரியமாக இருக்கிறது. இப்பேற்பட்ட திவ்ய கன்னிகை பரலோக பூலோக ராக்கினியாக இருக்கிறார்கள் என்பது சாதாரண மனித அறிவுக்கும் கூட மிகவும் உகந்ததாக இருக்கிறது.